சார், இந்த தமிழ் புத்தாண்டுல கடைசி ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? விசுவாவசு தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே இயல்பாகவே புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தன யோகத்தோடும் 75 சுப முகூர்த்தங்களோடும் உதயமாக இருக்கக்கூடிய இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழக்கூடிய மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடைசி ராசின்னு சொன்னீங்க இல்லையா, அப்படி இல்லாமல் முதல் ராசியாக முன்னேறக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அதாவது மற்ற கிரக நிலைகள் சனி பயிற்சி குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாறுபட்டிருந்தால் கூட தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய இந்த நாளிகையில் உங்களுடைய முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெற்றிகளை வளர்ச்சிகளை பதிய வைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது.